வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய தேவகோட்டை வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, தேவகோட்டை நான் சிக்மங்களூர்ல கல்லூரியில படிக்கிறப்ப இங்க என்னோட பழனியப்பன், சிவகுமார் என்று 2 நண்பர்கள் இந்த தேவகோட்டையை சேர்ந்தவர்கள் என்னோடு படித்தார்கள். அவர்களோட நான் அவங்க வீட்டில் அங்கெல்லாம் தங்கியிருப்பேன். பரீட்சைக்கு முன்னாடி ஸ்டடி லீவ்ல அப்ப இங்க இருந்து 2 வீலர்ல காரைக்குடிக்கு போவோம். அந்த நேரத்துலதான் திரு ப. சிதம்பரம் முதல்ல அமைச்சர் ஆனார்ல. அந்த நேரம் 84 85 தெரியல. அதனால தேவகோட்டை இங்க பக்கத்துல காரையில போயிருக்கேன் கோயில் திருவிழாவுக்குலாம். ஆனா என் நண்பர்கள் 2 பேரும் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க இப்ப இங்க வந்திருக்காங்களா தெரியல. இப்ப அவங்களோட தொடர்பு இல்லை. இந்த பிரிட்டோ ஸ்கூல் இருக்க அங்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி தேர்போகி பாண்டி அவர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். தம்பி கொடி கொஞ்சம் ஆட்டது பிளீஸ். நான் சொல்றேன், பேர் சொல்றேன், எல்லா கட்சி பேரையும். உங்களுக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட பிறகு 2019 அன்றைக்கு சிவகங்கை பாராளுமன்ற தேர்தலில் தேர்போகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தனித்து போட்டியிட்டோம். அப்பையும் நீங்க எங்களுக்கு ஆதரவளித்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வாக்குகளை தந்தீர்கள். என்னாச்சு, நாங்க நின்னதுனால அதிமுக கூட்டணி, அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக இருந்த நண்பர் ஹெச் ராஜா 2 ஓட்டையும் சேர்த்துதான் நம்ம உறுதியா ஜெயிச்சிருக்கோம். ராமநாதபுரத்திலே அப்படிதான் இருந்துச்சு. காலத்தின் கட்டாயம், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, நாங்கள் எல்லாம் தனியாக இருந்தோம். அன்றைக்கு தனித்து இருந்த பொழுது துணிச்சலோடு நின்றவன் என் தம்பி தேர்போகி பாண்டி. 21 அன்றைக்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவின் உண்மையான வழிவந்தவர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அன்றைக்கு அது நடக்காமல் போனது. அன்றைக்கும் தனித்து போட்டியிட்டோம். அப்பொழுது 45,000 வாக்குகளை பெற்றான் என் தம்பி. உங்களுடைய ஆதரவோடு நீங்கள் தேர்போகி பாண்டியன் அந்த விசுவாசம், கொள்கை, உறுதி, தான் சேர்ந்த பக்கம் துணிச்சலாக நிற்பது, இதையெல்லாம் பாராட்டி நீங்கள் 45,000 வாக்குகளை கொடுத்தீர்கள். துரதிருஷ்டவசமாக அந்த முறையும் ஹெச் ராஜா அவர்கள் தோற்கின்ற போது நாங்கள் விரும்பாத ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும், இந்தியாவின் வளர்ச்சிக்கும், இந்தியாவின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிற முறையில எந்தவித நிபந்தனையும் இன்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்தது. அந்த முறை சிவகங்கையில நாங்க போட்டியிடன்னு சொல்லி முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்போகி எல்லாம் தெரியும். அதுக்காக நீங்க வர்றாரு 12ஆம் தேதி இங்க ஓட்டு கேட்க. ஆனா அந்த சூழ்நிலை அவரால் நிக்க முடியல, வேற சில ரீசன். இல்லைன்னா அன்றைக்கு நின்றுதான் வெற்றி கூட பெற்றிருக்கலாம். இல்ல இருந்தால் இன்னும் நல்ல வாக்குகள் பெற்றிருப்போம். ஆனா இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரே குடையில் கீழ் ஒரே அணியாக சேர்ந்துட்டோம். எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறந்துவிட்டு, சில பேர் சொல்றாங்க, இவர் அன்னைக்கு அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, இவர் எப்படி போக முடியும், கட்சியை ஆரம்பிச்சத அவர் இபிஎஸ்க்கு எதிராக தானே, அதோட போய் சேர்றது எங்களுக்கு தூக்கில தொங்குற மாதிரி பேசினாரு. ஆமாங்க பேசணும், அவனு பேசலன்னு சொல்லி பேசுறது உண்மைதானே. எங்களை கட்சியை விட்டு நீக்கிறார்கள், தனி கட்சி தொடங்கினோம். 19 தனித்து நின்றோம், 21 தனித்து நின்றோம். என்ன துரதிருஷ்டவசமாக திமுகவுக்கு ஊர் 2 பெட்டா யாருக்கோ கொண்டாட்டம் மாதிரி திமுகவுக்கு அது வாய்ப்பா போச்சு. இன்றைக்கு எங்களது அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் தூக்கி போட்டு மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால்
அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்கிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் முயற்சி வெற்றி பெற்றது. இன்றைக்கு ஒரே அணியில் வந்துட்டோம். இப்ப வந்தப்போ கூட செந்தில்நாதன் மற்றும் திருமாரஞ்சி நமது பாஜக திருப்பத்தூர் வேட்பாளர், அதுபோல மானாமதுரை வேட்பாளர் பொன் பாலகணபதி எல்லாம் காரைக்குடியில் வந்திருந்தாங்க. அவர்களுக்கும் அங்கே வாக்கு சேர்த்த 4 தொகுதிக்கு போக முடியாத சூழ்நிலையில இன்றைக்கு நாங்கள் அண்ணன் தம்பிகள் பங்காளிகள் சண்டையிட்டோம். இன்றைக்கு ஒன்று சேர்ந்துட்டோம். ஊர்ல நடக்கிறது எந்த வீட்டுல சண்டை இல்லாம இருக்கு? பங்காளி சண்டை இல்லாம இருக்காது, அண்ணன் தம்பி சண்டை இல்லாம இருக்காது, மாமன் மச்சா சண்டை இல்லாம இருக்காது. அப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்வுல நல்லது கெட்டதுல எல்லாம் ஒன்னாயிவாங்க. அப்ப யாரும் கேட்கறது இல்லை, நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு அலுவலகத்துக்கு வெட்ட போனீங்க, ஏன் இன்னும் சில தகராறுகள்ல கோர்ட்டு கேஸ் கொலைகள்லாம் முடிஞ்சிருக்கு. அப்படியே ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துல ஒன்னாயிடுவாங்க. இது இங்க உள்ளவங்க யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல எங்களை கேள்வி கேட்கறவங்க யோசிச்சு பார்த்தாலும் அவங்க குடும்பத்திலேயோ இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். பின்பு ஒன்றாக இணைந்து விடுவார்கள். அதுபோல நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தோம். இதை பார்த்து திமுகவுக்கு வயிற்றெரிச்சல், பயம். ஏன்னா போன ட்ரிப் நாங்க பிரிஞ்சு நின்றதுனால அவங்க ஆட்சிக்கு வர முடிந்தது. இந்த முறை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த இபிஎஸும் நானும் ஒன்றாக ஓரணியில இபிஎஸ் தலைமையில தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும், இங்க சிவகங்கை மாவட்டம் போல அதிமுகவும் அமமுகவும் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை எல்லாரும் ஓரணியிலிருந்து இன்றைக்கு அங்க வேட்பாளர்களுக்காக தேர்தல் பணியாற்றுகிறார். உறுதியாக இந்த முறை இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. காரணம், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. தேர்தல் வாக்குறுதியை நிறுவனத்தில் அது ஒரு பக்கம், எல்லாரும் ஏமாத்துறாங்க. இது திராவிட மாடல் அல்ல, சீட்டிங் மாடல். ஒரு குடும்பத்தினோட பிடியில தமிழ்நாடு இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் புரட்சி தலைவர் தீய சக்தின்னு அன்றைக்கு திமுக சொன்னார். அது எவ்வளவு அவர் பெரியவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை. அவருக்கு பிறகு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் தீய சக்தி திமுக வைத்து போராடினார்கள். ஆனா என்ன அதுல ஒரு வெக்கக்கேடுன்னா, நம்ம கட்சியில அம்மாவால முகவரி பெற்றவர்கள், நகர்மன்ற தலைவரானவர்கள், எம்எல்ஏ ஆனவங்க, அமைச்சரானவங்க, இந்த தொண்டர்கள் உழைப்பால எம்எல்ஏ மந்திரியாகி முதலமைச்சரானவர்கள் கூட கேளுங்க, யாரும் உடைய வேணாம். எப்படி அவர்களால் அம்மாவின் படத்தை பையிலிருந்து எடுத்துட்டு, வீட்டுல அம்மாவுடைய படத்தை எடுத்துட்டு, அந்த கொடியை எடுத்துட்டு, இந்த பாருங்க நாங்க அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் என் பையில இருக்கோம். பின்னாடி எங்க குல தெய்வம், முன்னாடி நம்ம கும்பிடுற தெய்வம். இது உங்களுக்காக வச்சுக்கல. நான் எப்பயும் பெண்ண போறப்ப பல வருஷம் அம்மாவை கேட்பாங்க, என்ன பாரு சாமி படத்தோட என் படத்தை வச்சிருக்கீங்க. இல்லம்மா, அது நீங்க எங்களுக்கு சாமி தானேன்னு சொல்லுவேன். அவங்களே இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும், நிறைய ஊடகங்கள்ல செய்திகள்லாம் நிறைய வதந்திகள்லாம் வந்துச்சு. அதிமுக டிடிவி தினகரன் அமமுக திமுகவோட கூட்டணி போகுது சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? எப்படிங்க போக முடியும்? நம்ம உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம். அம்மா அவர்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்த திமுக பகைமையை பதவிக்காக தூக்கி போட்டு போறவங்களா நான் கிடையாது. நம்ம அரசியல் இருக்கிறது அம்மாவோட லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு போக சொன்னதுதான். அன்றைக்கு கொண்டு என்ன வெளியேற்றலன்னா நான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். ஏதோ கால சந்தர்ப்பம், ஏதோ தவறான புரிதல்னால நடந்துச்சு. இன்றைக்கு எல்லாம் ஒன்னாயிட்டோம். அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வேணாம்னு நான் தேர்தலில் நிக்கல. தம்பி தேர்தல் பாண்டி நிக்கட்டுன்னு விட்டுட்டேன். பாப்போம். பதவிக்காக அலைவர்கள் டிடிவி தினகரன் உண்மையா நம்மளுக்கு தகுதி இருந்தா பதவி தேடி வரப்போகுது. சரிதானே? என்னம்மா? அதனால இன்னைக்கு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அதிமுக தலைமையில் அமையணும். இதற்கு பெரும் முயற்சி எடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. எல்லாம் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சிகளையும் விலகி விடுங்க. பாரதிய ஜனதா கட்சி அம்மாவுடைய கட்சி அழிக்கணும்னா எங்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பிதற்றல், பயம். பேசுறாரு ஒருத்தர், நான் பார்த்தேன், எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒருத்தர் பேசுறாரு, குக்கர் சின்ன வருங்காலத்தில் இருக்காது, அது தாமரை தின்று விடுமா. தாமரை தான்
ரெட்டனையும் குக்கரையும் ஒன்னா சேர்த்து வச்சதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். வேற எங்களை பத்தி எந்த குறையும் செய்ய முடியாது அந்த சீமான்களுக்கு. நான் சொல்றது நாம் தமிழர் கட்சி சீமான் இல்ல, இங்க பெரிய 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 சீமான்கள் இருக்காங்கல்ல, அவர் சீமான் கொள்கைவாதி, அவரு அவங்களுக்கு ஓட்டு கேட்கிறாரு, அது தனி. நான் சொன்னது இங்க இருக்காங்க செல்வ சீமான்கள். நான் 84 85 காலேஜ்ல 2வது வருஷம் படிக்கிறப்ப அவர் அமைச்சர் ஆனார். அப்பையில இருந்து மத்திய அமைச்சர். ஆனா இங்க வந்தா ஒரு தமிழ்நாடு முழுவதும் குறிப்பா சிவகங்கை மாவட்டத்து இளைஞர்கள் எல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிற அளவு தான் இருக்கு. இங்க ஒரு எத்தனையோ ஐடி கம்பெனி வந்திருக்கலாம், கொண்டு வரல. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எத்தனையோ கொண்டு வந்திருக்காங்க, ஒண்ணும் பண்ணல. அவங்க பதவிகளை வாங்கிட்டு இந்தியாவுடைய நிதி அமைச்சர், இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் போயிட்டு இருந்திருக்காங்களே தவிர, எங்க பாண்டி கூட முதல் தேர்தலே 1.5 லட்சம் வாங்கினாரு. அவங்க முன்ன 99ல அவர் நாச்சியப்பன் சுதர்சன் நாச்சியப்பன் ஜெயிச்சப்ப 1 லட்சம் மட்டும் தான் வாங்கியிருந்தாரு. அத்தனை வருஷம் இருந்தது. ஒண்ணு இல்லைங்க, 9 வருஷம் எம்பியா இருந்தேன். அங்க போய் பணங்கெல்லாம் கொடுக்காம 3 லட்சம் ஓட்டு வாங்கினா இல்லையா? பெரியகுளம் படிக்கிறவன் அங்க 59,000 ஓட்டு, காசு 1 பைசா கொடுக்கல. தெரியுமில்ல உங்களுக்கு? கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்பேன், வேணாம்னு நினைச்சேன். காசு கொடுத்து நான் ரொம்ப விரும்பி இருக்கிற மக்களுக்கு காசை கொடுத்து விலைக்கு வாங்க வேணாம்னு நினைச்சேன். பட் அதனால எனக்கு இல்லை, அங்கேயே வீடு எடுத்து தங்கியிருக்கேன். மாசம் 3 நாள் போவேன். நேற்று பெரிய குளத்துல போய் ஏதோ 2 பாயிண்ட்ல போயிட்டு வந்துடலாம்னா விடலாம், எல்லா ஊருக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க. இல்லாத ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த, பாயிண்ட் இல்லாத ஊருக்கெல்லாம். அந்த அளவுக்கு அங்க அன்பாக பழகக்கூடியவர்கள். அதுபோல காரைக்குடி தொகுதி மக்கள் தம்பி தேர்போகி பாண்டியை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பது தெரியும். இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான். தயவு செய்து உங்கள் வாக்குகளை இந்த பட்டாம்பூச்சிகள் மின்மினிகளை பார்த்து வீணடிக்காமல் உங்களுக்காக உழைக்கக்கூடிய பாண்டியவர்களுக்கு, நம்ம நகரத்தார்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஆளை தேடு அப்புறம் ஆஸ்தியை தேடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆளு தேடி பிடிச்சதுதான் தேர்போகி பாண்டி. ஆர்கே நகர்ல தான் ஜெயிச்சோம், குக்கர் சின்னத்தை கிடைச்சிச்சு எங்களுக்கு அம்மா தொகுதியில. அதுக்கப்புறம் 19 எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல, 21 வெற்றி வாய்ப்பு இல்ல. 3வது அணி எங்களுக்கு ஓட்டு போட்டா விவசாயம் பண்ணிட்டாங்க. அப்படி இங்க 45,000 வாக்கு கொடுத்தீங்க, சரிதானே? ஆனா என்னோட எவ்வளவு கஷ்ட காலத்துல எவ்வளவோ கஷ்ட நட்டங்கள், நாங்க போராளி இயக்கம் தானே, அது ஜனநாயக போராளிகள் தானே அம்மா மக்கள் முன்னேற்றம். எந்த வித மன சலனமோ சஞ்சலமோ எதுவும் இல்லாம கூட சாகணும். இன்னைக்கு கேட்ட உடனே இபிஎஸ் இந்த சீட்டை கொடுத்துட்டார். நம்ம கொடுத்த லிஸ்ட்ல இருந்தா சீட்டு கொடுத்துருக்காரு. உண்மையை சொல்லணும்ல. அதுபோல பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், புரட்சி பாரதம் கட்சி, மருது சேனை ஆகியோருடைய ஆதரவோடு இந்த முறை உங்களுடைய மருதம் மக்கள் கட்சி இத்தனை கட்சிகள் ஆதரவோடு இன்று தனியா நின்ன 19 21 இப்பொழுது இத்தனை கட்சிகள் ஆதரவோடு இங்க பாண்டியன் அவர்கள் போர்க்களத்தில் இறங்கியிருக்காரு. இது ஜனநாயக போர்க்களம். இங்கே நமக்கும் திமுக கூட்டணிக்கு தான் போட்டி. அதனால் இந்த முறை நீங்கள் உறுதியாக மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி வரணும். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். 2 வயசு பச்சை குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது வெட்கக்கேடாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் நம்ம ஊர்ல கள்ள மிட்டாய் விற்கிற மாதிரி கஞ்சா மிட்டாய், ஹெராயின் மிட்டாய் விற்குது. இந்த அரசாங்கம் கண்டிப்பா காரணம் எல்லாம் திமுக பின்னணி. வேற ஒருத்தர் சாதிக் பாஜான்னு பிடிச்சாங்களே, 2000 கோடிக்கு ஹெராயின் கிடைத்தாரு. அவரை பார்த்தா மா சுப்பிரமணியன் கூட இருக்காரு. மா சுப்பிரமணியன் அவர் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டாரு. நான் நீங்க சைதாப்பேட்டை போயிருந்தப்ப யார் அந்த சார்னு மக்கள் என்கிட்ட கேட்க சொல்றாங்க. அதெல்லாம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் டைமில் ஆட்சி அமைந்தது, அந்த சார் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுபோல தமிழ்நாட்டில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்களா என்று இங்கு தயவு செய்து பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்கணும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் கூட தங்கள்
உரிமைக்காக போராடுகின்ற சூழ்நிலை, எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனா அப்ப கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நம்ம உங்களை எல்லாம் நாமம் போட்டுட்டு இப்ப புதுசா சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய டம்மி ஸ்டார் இந்த தேர்தல் வாக்குறுதி. உண்மைதானே? நமது வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகள். காரணம், நம்ம மோடி அவர்களோட கூட்டணி வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு திட்டங்களை அனைத்தையும் பெற்றுத் தருகின்ற இடத்தில் நாம் இருக்கிறோம். நமது காரைக்குடி தொகுதியில இன்னும் சொல்ல போனா தேவகோட்டை எவ்வளவு பழைய நகராட்சி, இங்க ஒரு மேல்நிலை பள்ளி இல்லை என்பது உண்மையே வருத்தம் அளிக்குது. அதுபோல தேவகோட்டை என்பது தியாகிகள் நிறைந்த பூமி. எப்படி ஜாலியன் வாலாபாக்கில் எத்தனையோ பேர் இங்கிலீஷ்காரன் சுட்டுக் கொண்ட மாதிரி தேவகோட்டையில ஆகஸ்ட் 17, 1942 75 பேரை அன்றைக்கு சுட்டுக் கொண்டார்கள். அந்த தியாகிகள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஊரை நீத்த வெள்ளையின வெளியேறு போராட்டத்தில் 1942 ஆகஸ்ட் 17 தேவகோட்டை தியாகிகள் ரோட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட 75 பேர் தங்கள் உயிரை நீத்தார்கள். ஆனால் அத்தகைய தியாகிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை. நாம் உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்ற பிறகு தேவகோட்டை தியாகிகளின் வரலாறை பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெற செய்ய உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். மேலும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 17 அரசின் சார்பில் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்த உரிய நடவடிக்கை எடுப்போம். காரைக்குடிக்கு அடுத்து அதிக மக்கள் தொகை உள்ள நகராட்சி நமது தேவகோட்டை. ஆனால் இவ்வளவு மக்கள் தொகை உள்ள நகராட்சியில ஒரு அரசு மேல்நிலை கூட பள்ளி கூட இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கவில்லை. நமது சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வோய் பாண்டியை வெற்றி பெற செய்த பின் நவீன வசதிகளுடன் கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி தேவகோட்டை நகரின் மையப்பகுதியில் உறுதியாக உருவாக்கப்படும். நமது காரைக்குடி தொகுதியில கண்ணங்குடி ஒன்றியம், தேவகோட்டை ஒன்றியம், தேவகோட்டை நகர பகுதிகளை சுற்றியுள்ள மாணவர்கள் உயர்கல்வி பெற அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி தேவகோட்டை நகரப்பகுதியில் உறுதியாக அமைக்கப்படும். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருந்துள்ள நமது கண்ணங்குடி மற்றும் தேவகோட்டை பகுதிகளில் விவசாய பொருட்களுக்கான சேமிப்பு கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். காரைக்குடி மாநகராட்சி உயர்த்தி எந்த வசதி வரல, வரிதான் சொல்றாங்க. அரசாங்கம், இந்த தமிழ்நாடு அரசாங்கம் குள்ளறித்தனமாக எல்லாம் உங்களை மாநகராட்சி ஆக்கிட்டோம்னா மாநகராட்சிக்கான எந்த வசதியும் கொடுக்கல. இந்த பையில இருந்து வரி கட்டு வரியை புரிஞ்சுறதுக்கான வேலை தான் நடக்குது. அதனால அம்மா நம்ம ஆட்சி வந்தாதான் செய்வோம். தேவகோட்டை மாநகராட்சி ஆட்டும். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் நிறைந்துள்ள நமது கண்ணங்குடி மற்றும் தேவகோட்டை பகுதிகளில் விவசாய பொருட்களுக்கான சேமிப்பு கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கண்மாய்களுக்கும் மின் மோட்டார் வசதியுடன் கூடிய ஆழ்துளை கிணறு அமைத்து தரப்படும். நம் பகுதியில் உள்ள மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைக்காக குடும்பத்தை விட்டுவிட்டு சென்னை, கோவை மற்றும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அதனை மாற்றிட தனியார் நிறுவனங்கள் உதவியுடனும் மத்திய மாநில அரசுகளின் உதவியுடனும் நமது பகுதியிலேயே மென்பொருள் நிறுவனங்கள் அமைக்கவும், ஐடி சிறு குறு MSME நிறுவனங்கள் ஏற்படுத்தவும் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வேலை வாய்ப்பிற்காக அதுபோல நமது பகுதி மாணவர்கள் UPSC, TNPSC மற்றும் NEET, JEE போன்ற மத்திய அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெற அதிநவீன வசதியுடன் கூடிய கோச்சிங் சென்டர்கள் ஏற்படுத்தப்படும். நமது பகுதி அதிகமான கிராமங்களை கொண்டுள்ளதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அனைத்து கிராமங்களிலிருந்தும் காரைக்குடி, தேவகோட்டை, சிவகங்கை நகரங்களுக்கு அதிகப்படியான நகர பேருந்துகள் இயக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். காரைக்குடி சென்னை பல்லவன் ரயில் சேவையை தேவகோட்டை வரை நீட்டித்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தேவகோட்டை நகருக்குள் ஏற்படும் போக்குவரத்து பிரச்சனைகள் சீர் செய்யவும், சாலைகள் அகலப்படுத்தவும், பாதாள சாக்கடை திட்டத்தை முறைப்படுத்தவும், பழுதடைந்துள்ள தண்ணீர் தொட்டிகளை சீரமைத்து சீரான குடிநீர் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் தேர்தல் பாண்டி உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள். நாங்கள் எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள். அம்மாவின் ஆட்சி இந்த முறை தமிழ்நாட்டை
உறுதியாக அமையும். காரணம், இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சட்டுக்கு இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த போதை மருந்துக்கு அடிமையாகி இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு கொலைக்காடாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுல 8000 கொலைகள் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா காவல் நிலையங்களை திமுக தங்களுடைய பஞ்சாயத்து செய்யற இடமா இருக்கு. இங்க கூட அஜித் குமார் கொலை வழக்கு எவ்வளவு தமிழ்நாடே உலுக்கியது. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவல்துறையில விசாரணை கைதிகளாக இருந்தவர்களே 30 பேருக்கு மேல. இதுபோல பல கொலைகள், கொள்ளைகள், திருட்டு சம்பவங்கள், யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சம்பவங்கள், பெண்களுக்கு, வீட்டில் உள்ள பெண்களுக்கும் இல்ல, வெளியில செல்கிற பெண்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பு இல்லை. முன்னெல்லாம் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறப்ப, கல்லூரிக்கு அனுப்புறப்ப, வேலைக்கு அனுப்புறப்ப பத்திரமா திரும்பி வரணுமே பெற்றோர்கள், தாய் தந்தைகள் அச்சத்தோடு இருப்பாங்க. இப்ப ஆண் பிள்ளைகளையும் பள்ளிக்கு, கல்லூரிக்கு, வேலைக்கு அனுப்புவதற்கு பயப்படுகிறார்கள். காரணம், இந்த இளம் வயதுல தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு கள்ள மிட்டாய் மாதிரி கஞ்சா மிட்டாய் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க. எங்கே நமது குழந்தைகள் இந்த இளம் வயதுல கஞ்சாவுக்கு அடிமையாகி விடுவார்களோ என்கிற பயம். ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். தமிழ்நாட்டில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு 3 மாதத்தில் கஞ்சா என்பதை இல்லை என்பதை உறுதியாக உருவாக்கி தருவோம். அதுபோல சட்டம் ஒழுங்கு அம்மா அவர்களின் ஆட்சியில் எப்படி பராமரிக்கப்பட்டதோ அதே போல பராமரிக்கப்படும் என்றும் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை உறுதியாக நிறைவேற்றுவோம். திமுக போல சொல்லிட்டு ஏமாத்துறவங்க கிடையாது நாங்க, அது உங்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட தாலிக்கு தங்க திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மாணவ மாணவியர்களுக்கு இலவச சைக்கிள், மடிக்கணினி, இன்னும் கல்வி கடன், இதெல்லாம் இந்த ஆட்சியில் எல்லாம் கிடப்புல போட்டாங்க. எல்லாமே மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியில் கொடுத்த போய் கொடுக்க உங்களுக்கு உறுதி செய்யப்படும். அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெண்மணிகளை ஏமாத்துறாங்க. இன்னைக்கு மின்சாரமே 67% உயர்ந்திருக்கு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு போறப்ப 1 ரூபாய் இருந்தது, நீங்க 1.67. எவ்வளவு பாதிப்பு! தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் மூடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும். ஆனா என்னன்னா, அரசு பணியிடங்கள் எல்லாம் நாங்க நிரப்பிடுவோம் சொல்லிட்டு கல்லா கட்டிக்கிட்டு அவர்கள் வேண்டியவர்களுக்கு வேலை கொடுத்ததுல பாத்தீங்க, நேரு அவர்கள் துறையில கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழல அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. திமுக அரசு பயப்படுது அவர் மேல நடவடிக்கை. நீதிமன்றம் இன்றைக்கு ஆணையிட்டு இருக்கு. தேர்தல் முடிந்ததும் இது போல அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல்கள், ஒவ்வொரு துறையிலையும் கமிஷன் 30% மேல கேட்டு வாங்குறதா மக்கள் குமுறுகிறார்கள். மோடி அவர்கள் சொன்னது போல எல்லா நதிகளும் கடல் கலப்பது போல எல்லா துறைகளிலும் எல்லா அமைச்சர்கள் ஏரியாவிலையும் நடக்கிற ஊழல் பணம் எல்லாம் ஒரு குடும்பத்தின் பிடியில போகுது. அந்த குடும்பத்தை ஆட்சியில் இருந்து, தமிழ்நாட்டை பிடியிலிருந்து மீட்டெடுக்க, தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் நமது காரைக்குடி தொகுதியிலே போட்டியிடுகின்ற தம்பி தேர்மொழி பாண்டிக்கு குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.